வசந்தபுரம் அப்படின்ற காட்டில் நிறைய பறவைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காடு பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்தது. அப்போது ஒரு நாள் ஒரு மந்திர பட்டாம்பூச்சி அந்த காட்டுக்கு வந்திருந்தது. ஆஹா, இந்த காடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. இந்த காட்டில் உள்ள எல்லா மரங்களும் ரொம்ப பச்சை பசேல்னு கூட இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த காட்டிலேயே இருந்து வாழ வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பட்டாம்பூச்சி ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள பறந்து சுத்திக்கிட்டு இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால ஒரு மரத்தடியில முனிவர் தவம் இருக்கிறத கவனிக்காம அவர் மேல பறந்து போய் மோதிடுச்சு. பட்டாம்பூச்சி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல வந்து மோதி என் தவத்தை கலைச்சிருப்ப. இந்த தவத்தை கடைபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? ரொம்ப எளிதில் வந்து என் மேல மோதி என் தவத்தை கலைச்சிட்டியே. முனிவரே, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இந்த காட்டுடைய அழகில் நான் மயங்கிட்டேன். அதனால தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறத கவனிக்காம நான் உங்கள் மேலே வந்து மோதிட்டேன். நான் செஞ்சது தவறு தான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க முனிவரே. நான் உன்னை அவ்வளவு எளிதில் மன்னிக்கவே மாட்டேன். என்னை தொந்தரவு செஞ்சதுக்காக உனக்கு நிச்சயமா தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். இல்லை இல்லை முனிவரே, நான் என் வாழ்க்கையில் தண்டனை அப்படின்ற ஒன்று அனுபவிச்சதே கிடையாது. இத்தனை நாட்களாக நான் சுதந்திரமாகவே பறந்து திரிஞ்சு பழகிட்டேன். எனக்கு தயவு செஞ்சு தண்டனை மட்டும் கொடுத்துடாதீங்க முனிவரே. எப்படியாவது நான் செஞ்ச தவறை என்னை மன்னிச்சிடுங்க. நீ எவ்வளவுதான் கெஞ்சி கேட்ட அப்படின்னாலும் என்னுடைய மனசு இறங்க போறது கிடையாது. நீ செஞ்சது பெரிய தவறு. இந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் உன்னை வந்து தொந்தரவு செய்வாங்க. நீ இப்போ என்ன தொந்தரவு செஞ்சா அதே மாதிரி நீ சுதந்திரமா சுத்தி திரிஞ்ச எல்லாமே இன்னையோட முடிவடைஞ்சிரும். இதே இடத்துல நீ ஒரு குலமா மாறணும் அப்படின்னு நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கறேன். ஐயையோ முனிவரே, இந்த சாபத்தில் இருந்து விடுபடுறதுக்கு என்ன விமோச்சனம் அப்படின்றத எனக்கு சொல்லிட்டு போங்க. இந்த காட்டுல எந்த ஒரு பறவை உன்னுடைய பேச்சையும் உன்னுடைய நிலைமையையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தொந்தரவு செய்யாம இருக்கோ அந்த பறவை தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் மந்திர பட்டாம்பூச்சியை சாபம் கொடுத்து ஒரு குலமா மாத்திட்டாரு. அவர் அங்கிருந்தும் கிளம்பி போயிட்டாரு. சில நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. ஒரு நாள் கோரிக்காகவும் தன்னுடைய காட்டில் ஒரு புதிய குளத்தை கண்டுபிடிச்சி அங்கே பக்கத்தில் போச்சு. காகமே, நான் உண்மையிலேயே ஒரு குலம் இல்லை. நான் ஒரு மந்திர பட்டாம்பூச்சி. ஒரு முனிவர் எனக்கு சாபம் கொடுத்து என்னை இந்த மாதிரி மாற்றிட்டாரு. நீ என்னை தொந்தரவு செய்யாமல் இருந்த அப்படின்னா என்னுடைய இந்த சாபம் நீங்கிடும். நானும் என்னுடைய பழைய நிலைக்கு மாறிடுவேன். தயவு செஞ்சு என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை தொந்தரவு செய்யாமல் இந்த சாபத்திலிருந்து என்னை காப்பாத்துறியா? குளமே, யார்கிட்ட நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? முனிவர் வந்தாராம், சாபம் கொடுத்தாராம், நீ குளமா மாறிட்டியா? இப்போ நான் உன்னை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் நீ உன்னுடைய பழைய நிலவுக்கு திரும்பிட முடியுமா? நான் உன் குளத்துல இறங்கி சந்தோஷமாக விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே நீ என்னை ஏமாத்துற. நான் நிச்சயமாக இந்த குளத்துல இறங்கி விளையாட தான் போகிறேன். காகமே, என்னை நம்பு. நான் பொய் சொல்லலை. நான் சொல்கிறது எல்லாம் உண்மைதான். தயவு செஞ்சு என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் உதவி செய் காகமே. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். நான் எதுக்காக உன்னை நினச்சி கவலைப்பட்டு உன்னை காப்பாற்றணும்? அதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது? நீ என்ன தான் கதை சொன்ன அப்படின்னாலும் நான் உன் குளத்துல இறங்கி இப்போது விளையாட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளம் சொன்ன எதையுமே கோரிக்காக காதில் வாங்காமல் அந்த குளத்தில் இறங்கி விளையாட ஆரம்பித்தது. இப்படியே அடுத்த நாள் காலையிலையும் விடிந்தது. நான் தெரியாமல் செஞ்ச ஒரு தப்புக்காக இன்னும் எத்தனை நாட்கள் இந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்படி அந்த குளம் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் இந்த மாதிரி பேச தொடங்குச்சு. குளமே, நீ எதுக்காக வருத்தப்படுற? நீ நினைக்கிற மாதிரி இந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் சுயநலமானவங்க இல்லை. இந்த காட்டுல ரொம்பவே நல்ல உள்ளம் படைத்த பறவைகளும் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா உன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு வந்து உதவி செய்வாங்க. நீ வேணா பாரு. இந்த காட்டில் இருக்கக்கூடிய பறவை யாராவது வந்து எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு சுத்தமாக போயிடுச்சு.
இந்த காடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு தான் நான் இந்த காட்டில் கொஞ்ச நாட்கள் தங்கலான்னு முடிவு செஞ்சு இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளுமே சுயநலமாக தான் இருக்காங்க. இல்ல குலமே, நீ சொல்றது ரொம்பவே தவறானது. உன்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி ரொம்ப தவறான முடிவை எடுக்கிற. இந்த காட்டுல ரொம்பவே நல்ல உள்ளம் படைத்த பறவைகள் நிறைய வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? நீங்க சொல்றது உண்மை அப்படின்னா ஏன் அந்த நல்ல பறவைகள் இது வரைக்கும் இந்த குளத்து பக்கமே வரல? அவங்க கண்டிப்பா இந்த பக்கமா வருவாங்க. இந்த காட்டுல சோனா அப்படின்ற நல்ல உள்ளம் படைத்த ஒரு குருவி இருக்கு. அந்த குருவி தான் எனக்கு தேவையான தண்ணீரையும் தேவையான உரத்தையும் கொடுத்து என்ன நல்லபடியா பராமரிச்சுக்கிட்டு இருந்தது தெரியுமா? நீங்க சொல்றது உண்மையா? நீங்க சொல்ற மாதிரி அந்த சோனா குருவி இந்த காட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா? ஆமா, நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். அந்த சோனா குருவி இப்போதைக்கு அதோடைய தாய் வீடான பக்கத்து காட்டுக்கு போயிருக்கு. இந்த காட்டுக்கு திரும்பி வந்த உடனே நிச்சயமா அவ இந்த இடத்துக்கு வந்து நம்மள சந்திப்பா. மரமே, அந்த சோனா குருவி உன்னை சந்திக்க வந்துச்சு அப்படின்னா என்னை பற்றி கொஞ்சம் அந்த குருவி கிட்ட எடுத்து சொல்லி எனக்கு உதவ சொல்லி கேட்குறியா? கண்டிப்பா சொல்றேன் தோழியே. அந்த சோனா குருவி நிச்சயமா உனக்கு உதவி செய்யும். தனிமையில் இருக்கக்கூடிய எனக்கு எப்போவுமே அந்த சோனா குருவி தான் ஆறுதல் அளிக்கும். கண்டிப்பாக உன்னை பற்றி எடுத்து சொல்லி நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக தனிமையில் இருந்த எனக்கு இப்போ உன்னுடைய துணையும் சேர்ந்து கிடைச்சிருக்கு. எனக்கும் தான் நண்பரே, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுடைய நட்பு கிடைச்சது எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே நேரத்தை போக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே அடுத்த நாள் காலையிலையும் விடிந்தது. கடவுளே, இந்த காலை பொழுதாவது எனக்கு நல்ல காலை பொழுதா இருக்கணும். அதே நேரத்தில் கோரி காகம் தன்னுடைய வீட்டில் தன் மகன் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தது. மகனே ஜக்கு, இன்னைக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அந்த இடத்துக்கு போய் பார்த்த உடனே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுவ. அப்படியாம்மா? அப்படி என்ன இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக போறீங்க? சீக்கிரமா அது என்ன இடம் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஜக்கு, நம்ம காட்டில் புதுசாக ஒரு குளம் தோன்றி இருக்கு. அந்த குளத்துல விளையாட ரொம்ப அருமையாக இருக்கு தெரியுமா? அந்த குளம் எங்கே இருக்கு அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உன்னை அங்கே தான் கூட்டிக்கிட்டு போக போகிறேன். அம்மா, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? நம்ம காட்டுல குளம் இருக்கா? இது வரைக்கும் நம்ம காட்டுல நான் குளத்தவே பார்த்தது கிடையாதே. நீங்க என்னை ஏமாத்துறீங்களா? இல்லை மகனே, நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போகிறேன் சொல்லு. அந்த குளத்தை நான் 2 கண்ணால் பார்த்தேன். நான் சொல்கிறது எல்லாம் உண்மைதான். அப்படின்னா எப்படிம்மா ஒரு குளம் திடீர்னு நம்ம காட்டுக்கு வர முடியும்? மகனே ஜக்கு, நானும் இந்த மாதிரி தான் சந்தேகப்பட்டு அந்த குளத்துக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த குளம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? அது ஒரு குளம் இல்லையா, ஒரு முனிவர் அந்த மந்திர பட்டாம்பூச்சியை சாபம் கொடுத்து குளமா மாத்திட்டாராம். ஆனால் நான் அந்த குளம் சொன்ன எந்த கதையும் நம்பவே இல்லை. சரிம்மா, அது என்ன கதையா வேணும்னாலும் இருக்கட்டும். என்னை உடனே அங்கே கூட்டிட்டு போங்க. அங்கே நான் போய் ரொம்ப சந்தோஷமா விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கோரிக்காகம் தன்னுடைய மகன் ஜக்குவை அந்த குளத்துக்கு விளையாடுறதுக்காக கூட்டிக்கிட்டு போச்சு. காகமே, எதுக்காக மறுபடியும் அந்த குளத்தை தேடி வந்து இப்படி தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்க? அந்த குளத்துல யாரும் விளையாடுறத அந்த குளம் விரும்பலன்னு தன்னுடைய விருப்பத்தை ஏற்கனவே சொல்லிடுச்சு இல்லையா? அப்புறம் ஒதுங்கி போகாம எதுக்காக தேடி வந்து தொந்தரவு கொடுக்கற? ஏ மரமே, முதல்ல வாய மூடு. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? இந்த குளத்துல விளையாடுறதும் விளையாடாம இருக்கிறதும் என்னுடைய உரிமை. உன்கிட்ட ஒவ்வொன்றுத்துக்கும் அனுமதி கேட்டு தான் நான் செயல்படணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, புரியுதா? அம்மா, நீங்க எதுக்காக இந்த மரத்துக்கிட்ட பேசி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான நாற்காலி செய்யலான்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. பேசாம இந்த மரத்தை வெட்டி நாம இந்த மரத்துல நாற்காலிய செஞ்சிடலாம். இந்த மரத்துடைய தொல்லையும் தீர்ந்து போயிடும். வாங்கம்மா, இப்ப போய் நம்ம குளத்துல விளையாடலாம். மகனே ஜக்கு, உன்னுடைய யோசனை ரொம்பவே நல்லா இருக்குடா. வா, இப்போ போய் குளத்துல விளையாடலாம். அப்புறமா வந்து இந்த மரத்தை வெட்டி நாற்காலி செஞ்சிடலாம்.
காகங்களே, நிச்சயமா உங்களுடைய ஆணவமான பேச்சுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டே தீரும். ஒரு நாள் நீங்க பேசின எல்லாத்தையும் நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவீங்க பாருங்க. அந்த மரம் சொன்ன எதையுமே காதுல வாங்கிக்காத கோரிக்காகமும் அதோடைய பையன் ஜக்குவும் அந்த குளத்துல இறங்கி விளையாட தொடங்கினாங்க. மகனே ஜக்கு, இன்னைக்கு விளையாடின வரைக்கும் போதும், வா வீட்டுக்கு போகலாம். மறுபடியும் நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்து குளத்துல ஜாலியா விளையாடலாம், சரியா? அம்மா, நாளைக்கு இந்த குளத்துல விளையாட வரும்போது நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் விளையாட கூட்டிக்கிட்டு வரேன். அவங்க கூட சேர்ந்து நேரத்தை செலவழிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஜக்கு, உன்னுடைய ஆசைக்கு நான் ஏதாவது வேண்டான்னு மறுப்பு தெரிவிக்கவனா என்ன? நீ வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த குளத்துல சந்தோஷமா விளையாடு. நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க இந்த காட்டுல யார் இருக்கா சொல்லு? அப்படின்னு சொல்லி ஜக்குவும் கோரியும் அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளுக்கும் இப்படி ஒரு குளம் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட குக்கு அவனுடைய அம்மா சோனா கிட்ட இந்த மாதிரி கேட்டான். அம்மா, நம்ம காட்டுடைய எல்லை பகுதியில் புதுசாக ஒரு குளம் தோன்றியிருக்குதான். அந்த குளத்தில் விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. என்னை அங்கே விளையாடுறதுக்கு கொஞ்ச நேரம் கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரி குக்கு, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேன்னா நான் கண்டிப்பாக உன்னை அந்த குளத்துக்கு விளையாட கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா குருவியும் அதோடைய மகன் குக்குவும் அந்த குளத்துக்கு போனாங்க. சோனா, உன்னை பார்த்து எத்தனை நாட்கள் ஆன மாதிரி இருக்கு. எப்போ நீ உன்னுடைய அம்மா வீட்ல இருந்து இந்த காட்டுக்கு திரும்பி வந்த சோனா? நண்பனே, நான் நேற்று தான் என்னுடைய தாய் வீட்டிலிருந்து திரும்பி வந்தேன். இன்னைக்கு என்னுடைய மகன் குக்கு இந்த குளத்தில் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டான். அதனால தான் அவனை இங்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். சோனா, நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன். நீ அதை மறுக்காம எனக்கு செய்வியா? நண்பனே, உனக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன். உனக்கு என்ன உதவி வேணும்னுட்டு என்கிட்ட கேளு. சோனா, என் அருகில் இருக்கக்கூடிய இந்த குளம் ஒரு சாபம் பெற்ற குளம். ஒரு முனிவர் ஒரு பட்டாம்பூச்சியை சாபம் கொடுத்து இந்த மாதிரி குளமா மாத்திட்டாரு. இந்த குளத்தை யாரு தொந்தரவு செய்யாம இருந்து அதோடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறாங்களோ அப்போதான் இந்த குளத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு அந்த முனிவர் சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த குளம் ரொம்ப நாட்களா இங்க இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீ அந்த குளத்துக்கு விமோச்சனம் கொடுக்கறியா? நண்பரே, நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமா சோனா, நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். நீ தயவு செஞ்சு இந்த குளத்துக்கு கொஞ்சம் உதவி செய்றியா? அம்மா, நான் இந்த குளத்துல விளையாடலைன்னாக்க கூட பரவாயில்லை. நீங்கள் இந்த குளத்துக்கு உதவி செய்யுங்கம்மா. உதவி செஞ்சு இந்த குளத்துக்கு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சோனா குருவி அந்த குளத்துக்கு விமோச்சனம் கொடுத்தது. அந்த குளமும் தன்னுடைய பழைய நிலையான பட்டாம்பூச்சி உருவத்துக்கு மாறிடுச்சு. பறவையே, இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் ரொம்பவே சுயநலமானவங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ எனக்கு உதவி அது உண்மை இல்லைன்றதை நிரூபிச்சிட்ட. இந்த சாபத்தில் இருந்து நீ எனக்கு விமோசனம் கொடுத்ததுனால நான் உனக்கு ஏதாவது பரிசு கொடுத்து உதவணும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற பரிசை மறுக்காம நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பட்டாம்பூச்சி சோனா குருவிக்கு ஒரு அழகான ரோஜா வீட்டையும் அதில் ஒரு நீச்சல் குளத்தையும் வச்சு பரிசா கொடுத்தது. பட்டாம்பூச்சியாரே, உங்களுடைய இந்த பரிசு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நிச்சயமாக இந்த நீச்சல் குளத்தில் என் மகன் குக்கு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோனா குருவி அந்த வீட்டையும் அந்த குளத்தையும் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போச்சு. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே கோரி காகமும் அதோடைய மகனும் குளத்துல விளையாடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஐயோ, என்ன இது? இங்க ஒரு குளம் இருந்துச்சே, இப்போ அந்த குளம் எங்க போயிடுச்சு? சுயநலமான காகமே, நான் விடுதலை பெற்று என்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பிட்டேன். இனிமே நீ என்னை தொந்தரவு செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லை, நீ எனக்கு இத்தனை நாட்களாக கொடுத்த தொந்தரவுக்கு நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பட்டாம்பூச்சி கோரி காகத்தையும் அதோடைய மகன் ஜக்குவையும் ரொம்ப சின்ன உருவத்துக்கு மாற்றி சொல்லி சோனா குருவி, பியூட்டி, அந்த மந்திர பசுமாடு இவங்க 3 பேரும் ஒரே குடும்பமாக ஒன்றா சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ ஆரம்பித்தாங்க.